பூங்காற்று திருப்புமா சீரியலோட இன்றைக்கி எபிசோட்ப்பா மே 26 இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் ஆனந்தி லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாள்ல. ஸோ அந்த லோன் விஷயமா அவளோட ஃப்ரெண்டு குணா கால் பண்ணி சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டுக்கே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வருவார். அதாவது ஒரு ஆஃபீஸர் ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவர் என்ன கரெக்டாக இருக்காங்களா, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இன்னொரு சீனும் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குமரன் இருக்கான்ல, அவன் அந்த காம்படிஷனில் சேலை வடிவமைக்கிற காம்படிஷனில் சேரணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டு அவங்க அம்மாட்ட 10,000 காசு கேட்குறான். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க பெரியமாவும் அவங்க பெரியமா பொண்ணும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றக்க இவன் கேட்டுக்கு 10,000 காசு அதவே அழிஞ்சு போயிடும், விடுறி நம்மளாம் ஒன்று கிடைக்க வேணான்ட்டு அவங்க பெரியமா சொல்கிறாங்க. ஆனால் ஜெயிக்க தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. இதுக்கடுத்ததாக தான் அந்த பிரச்சனையாக ஆரம்பிச்சது. அவங்க அண்ணன் மனோகர் இருக்கான்ல, ஆனந்தியோட அண்ணன், அவன் காட்டுக்கத்தில் கத்திட்டு இருக்கான். யாரை கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற போகிற ஒரு 10 நாளில் விருந்தாளி மாதிரி இருந்துட்டு போகிறத விட்டுட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு நட்டமாக வர பார்க்குறியா, காசெல்லாம் சல்லி பைசா நான் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட கையேந்து நிற்க மாட்டேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லிடுறா. உன் புருஷன்ட்ட சொன்னியாத அப்படிங்கிற கேட்க, அவன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட ரியாக்ஷன் இருக்குது. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவர்கிட்ட சொல்லாமல் எப்படி இந்த தைரியத்தில் பண்ணுற, காசு மரத்தில் கைக்குது 10 லட்ச ரூபா எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற நட்டமாச்சுன்னா அவ்வளோதாண்டி அப்படிங்கிற சொல்ல. அதான் சொல்லிட்டேன்ல, உன்கிட்ட ஒரு பைசா கூட கேட்க மாட்டேன். அவள் தங்கத்தில் தாங்குறான், நீ என்னடி இங்கே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்ட்டுருக்க அவள் கோவமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு சைடு அவங்க அண்ணி இருக்கிறாங்கல்ல, மனோகரோட ஒய்ஃபு, அவங்களும் கோவப்படுறாங்க. என்னமோ நீ பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீ இந்த குடும்பத்தையே தாங்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நான் வேலை செய்யலையா, நான் ஊறுகாய் போடலையா, ஏறி இறங்கலையா, இந்த வீட்டுக்காக நான் வேலை செய்யலையா, என்னென்னமோ கேவலமாக நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்கிற, நீ என்ன எப்போ மதிச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் அதே தான், ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு தான் மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான மைண்ட் செட்டு. அவங்க அண்ணி, அதாவது ஆனந்தியோட அண்ணி எதிர்த்தது இந்த இடத்துல சூப்பராக இருந்தது. அவங்க கோவப்பட்டது சரியான விஷயம். அவங்க ரூமில் உட்காந்து பேசுவாங்க, இருக்கிற வரையிலும் அடிமை மாதிரி நடத்துவாங்க, செத்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி மாதிரி யாருமே இல்லைன்னு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன் சப்போர்ட் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்ட்டுருக்க. ஸோ அவங்க அப்பா பேசுகிறாரு. எதுக்குமா அண்ணன் கோவமாக சொன்னாலும் சொன்னது ஒரு லாஜிக் இருக்குது, யோசிச்சு பார்த்தியா, நீ இருக்க போதே ஒரு 10 நாளோ 20 நாளோ உன் ஹஸ்பண்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டானா நீ ஊருக்கு போயிடுவேன், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு யார்கிட்ட கை மாற்றி விட்டுட்டு போயிடுவேன், அதெல்லாம் நட்டம் தானே, தேவையில்லாமல் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கம்மா சொல்லப்பா. என்கிட்ட இப்போ எதுவும் கேட்காதீங்க, நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், என் அம்மா அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது தப்பா, அவர்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும், அவர்கிட்டலாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்கெல்லாம் அவங்க அப்பா இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கோவமாக பேசுகிறப்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன ஓகேவா, நீ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கோ, எனக்காக ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டுருக்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஓகே தான் அவள் பிஸ்னஸ் பண்ண போகிறது, என்ன பண்ண போகிறா, இங்கே இருப்பாளா அப்படின்லாம் தெரில. ஆனால் அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இருக்க. அவள் பிஸ்னஸ் பண்ண போகிறா, அந்த தறியை கையில் எடுக்க போகிறா, வேலை செய்ய போகிறா அப்படின்ட்டு இருக்க. ஒரு மெசேஜ் வருது ஃபோனில், பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வீரா அனுப்புகிறான் அப்படின்ட்டுருக்க. ஸோ அதில் தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று. குமரன் வண்டியில் போயிட்டுருக்கப்ப முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோவுக்கு வெளியே அந்த ஆட்டோவிலேருந்து ஒரு ஷால் வெளியே தொங்குது, குஞ்சம் ஒன்று தொங்குது. அதே குஞ்சம் தான் இவன் கையில் இருந்ததும், இந்த பொண்ணு தான் நம்ம அப்பாவை காப்பாற்றினதோ அப்படின்ட்டு ஆட்டோ நிறுத்துன்னு கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த சின்ன கிளிம்ஸ் முடியுது. பார்த்து மறுபடியும் திட்டு வாங்கி பல்ப் வாங்க போகிறான் தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.